மாறாத இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். இந்த காலைவேளையில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலோ மதுவாகிலோ குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவனுடைய அடியாளை கேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். மிகுந்த விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில ஜெபத்தை குறித்ததான ஒரு சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது அண்ணாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஜெபம் என்று சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஜெபத்துல கூட நாம் கேட்டிருக்கோம். அதாவது உபவாசம் என்று சொல்லும் போது தேவனுக்கு நமக்கு இருக்கிறதான ஒரு சம்பாஷணை. அல்லேலூயா. நாம் தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுகிறதுமான ஒரு சம்பாஷணை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சுவாசம் என்று சொல்லி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறது தான் ஜெபம். அல்லேலூயா. உள்ளத்துல நம்ம எதையும் மறைக்காதபடிக்கு தேவ சமூகத்துல நம்முடைய உள்ளத்தை ஊற்றி விடுகிறது தான் ஜெபம். ஆமென். ஜெபம் என்று சொன்னால் என்ன? நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறது. அதாவது என் உள்ளத்துல இருக்கிற கிளேசம், என் உள்ளத்துல இருக்கிற வியாகுலம், என் உள்ளத்துல இருக்கிற துக்கம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஊற்றி விடுகிறது தான் ஜெபம். ஆமென். அதான் 16ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம், இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணினேன். ஆமென். அல்லேலூயா. சோ நம்ம ஜெபம் என்றால் என்ன? உள்ளத்தை ஊற்றி விடுகிறதான ஒரு அனுபவம் தான் ஜெபமாய் காணப்படுகிறது. ஆமென். வேதத்துல நான் வாசிக்கும் போது அநேகருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமென். அதே நேரத்தில் அநேகருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். எலியா ஜெபம் பண்றாரு, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவே இல்லை. ஆமென். சோ நம்ம ஜெபிக்கும் போது கூட அனுசப்த நன்றி சொல்லும் போது நிறைய நேரத்தில் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்காம இருந்தீங்களா, அதுக்கு நன்றி என்று சொல்லணும். என் ஜெபத்தை கேட்டீரே உமக்கு நன்றி என்று சொல்றது காட்டிலும் நிறைய நேரத்தில் என் ஜெபத்தை ஏன்னா நம்ம தெரியாம தவறாக ஜெபிக்கிற அநேக நேரம் உண்டு. ஏன் ஆண்டவரே என்று சொல்லி எலியாவை போல ஜெபித்த ஜெபங்களும் உண்டு. அதனால கர்த்தர் நம் ஜெபத்தை என்ன செய்யல? கேட்கல. கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஆமென். சோ கர்த்தர் தேவனுக்கு சித்தம் இல்லாத ஜெபத்தை கர்த்தர் கேட்பதே கிடையாது. அல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எப்படி கேட்கிறார், எந்த பேஸ்மெண்ட்ல கேட்கிறார் என்று சொல்லிதான் ஒரு சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது வாசிக்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவேன்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். ஆமென். இவரே ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்னன்னு சொன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? எனக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல. ஆமென். சந்தானம் இல்ல எனக்கு. நான் பிள்ளை இல்லாத ஒருவனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றார்? ஜெபத்தை கேட்கிறார். ஏன் கேட்டாருன்னு சொன்னா வாசிக்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 1ல இருந்து சில வசனங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். ஆமென். சாராள் பேரில் கடாட்சமானார். இங்க நான் முதலாவது பாயிண்ட் வைக்கிறது என்னன்னு சொன்னா, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பது எப்படி என்று சொன்னா, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி. ஆனா நாம் ஜெபிக்கும் போது ஆபிரகாம் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்ல ஆண்டவரே ஜெபிக்கிறார். ஆனா கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமென். கேட்டுதான் 21ஆம் அதிகாரத்துல சாராள் பேரில் கடாட்சியம் பண்ணார். ஏன் பண்ணாருன்னு சொன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தா உன் சந்ததி என்ன செய்வேன்?
பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன். 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ முதலாவது கர்த்தர் எப்படி நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாருன்னு சொன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி. ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணிருந்தா அந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். ஆமென். ஹalleluya. சோ கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரணும்னா அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, வேதத்துல நீ இப்படி சொல்லி இருக்கிறீரே, எனக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, அதன்படி எனக்கு கிரியை செய்யும், அதன்படி என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. நாமும் கேட்பதற்கு நமக்கு ஒரு உரிமையாக இருக்கும். ஹalleluya. இரண்டாவது நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னா ஆரோன் இடத்துல சொல்லுகிறார். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 24ல இருந்து சில வசனங்கள். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 24 வசனத்திலிருந்து. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ல இருந்து. 3ஆம் நாளில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, இப்படி எல்லாம் நீ சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன ஆசீர்வதின்றாரு. 27ஆம் வசனத்துல என்ன கேக்குறார்? அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பேன், அதாவது இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். சோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோ ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிகாரமா ஒரு ஜெபமா எப்படி நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அப்படியே ஜனத்தின் மேல் வந்து பலிக்கும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதி என்றாரு. அதே போல இவன் ஆசீர்வதித்தான், அது அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். ஹalleluya. முதலாவது நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்கு, நிறைய காரியங்கள் உண்டு. நான் சுருக்கமாக போறேன். அதாவது முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஹalleluya. பாவத்தோடு இருந்தா கர்த்தர் கேட்பதில்லை. அதை பத்தி நான் பேச வரல. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னா நம்முடையதான ஜெபம் எப்படி கேட்கப்படுகிறது என்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி. கர்த்தர் சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுவார். ஹalleluya. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையின்படி. வாக்குத்தத்தம் வேற, அவருடைய வார்த்தை வேற. ஹalleluya. சோ வாசிங்க. மோசே குறித்து கர்த்தர் சொல்றார், அதாவது மோசே ஜெபிக்கிறார். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். ஆமென். ஹalleluya. மோசேக்கு ஒரு ஜெபம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க, அதே போல நான் போய் பார்வோன் கிட்ட பேசினேன், நான் விடுதலையாக்குவேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க விடுதலையாக்கவில்லையே. இந்த ஜனங்கள் மிகவும் உபத்திரப்படுகிறார்களே என்று கர்த்தரிடத்துல முறையிடுகிறார். அது எங்க வாசிக்கிறோம்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் எகிப்தியரின் கைக்கு ஆமா, விடுதலையாக்கவும் நான் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி அவர்களை அந்த 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தர் ஜனத்தின் உத்தரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். பாலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அந்த தேசத்தில் இருந்து நீக்கி ஆமென். நான் அவர்களை என்ன செய்வேன்? அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஆமா. ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபிரூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, இதுக்காக தான் நான் வந்து இறங்கினேன். இப்போ மோசே என்னன்றாரு? ஏன்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டீங்கன்றாரு. ஆனா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஏன் கேட்டார்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது,
அதுக்காக கர்த்தர் என்ன செய்வார்? அவங்களை விடுதலையாக்குவார். சோ நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறதே கர்த்தாவே. நம்ம எல்லாம் சொன்ன அந்த வார்த்தைக்கு பிரயோஜனமே கிடையாது, அதுக்கு பலன் இல்ல, வல்லமை இல்ல. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. மோசே அதனால தான் சொல்றார், நீ விடுவிப்பேன் சொன்னீரே கர்த்தாவே. ஆனா இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரப்படுறாங்களே, ஏன் அவங்களை விடுதலையாக்கல, ஏன் ஆண்டவரே அவங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி கேட்கிறார். நான் என் ஜனங்களுக்கு இப்படி சொன்னேனே, நான் இப்படி சொன்னதுனால நான் கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னமாக யாபேஸ் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார். அதாவது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி யாபேஸ் ஜெபிக்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். வாசிக்க 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஆமென். என்னென்னலாம் ஜெபிக்கிறார்? முதல்ல என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு எனக்கு வராதபடிக்கு என்னை என்ன செய்யணுமா? விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பாத்தீங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் என்ன கேட்டார்? அது கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து. கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, இப்ப ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினார். இப்ப யாபேஸ் அங்க ஜெபிக்கிறார். எத்தனை புத்தகங்கள் தாண்டி 4ஆம் வசனத்துல ஜெபிக்கிறார். ஆனா கர்த்தர் முன்னமே ஆபிரகாம் கிட்ட சொல்றார். வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி எனும் பெரிய நதி மட்டும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்ராபியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லிட்டாங்க. ஆபிரகாம் கிட்ட முதலே வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லிச்சு. இப்ப யாபேஸ் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இல்லீங்களா? 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கடைசியில் என்ன வாசித்தோம்? கர்த்தர் அவன் ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டார். தேவன் அருளினார். ஏன் அருளினார்னா, அவர் ஆபிரகாமுக்கு அப்பவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இறங்கினார். சோ நம்ம ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். தேவன் நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இப்படி நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாதே என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, வாதையை கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, நீர் இப்படி சொன்னபடி நான் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி தைரியமாக நாம் சொல்ல முடியும். ஹalleluya. அதாவது 90ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். 91ஆம் சங்கீதத்துல பகலில வெயிலாகிலும் இரவில நிலமாகிலும் சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உன் பக்கத்தில் 1000 வலது புறத்தில் 14 பேர் விழுந்தாலும் அதுவுடைய அணுகாது. ஏன் நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது அப்படின்னு நம்ம ஏன் சொல்லி ஜெபிக்கிறது இல்ல? நம்ம எப்பவுமே அனுசமத்துல உட்கார்ந்து நம்ம புலம்புற கற்றுக்கிறோமே தவிர கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது அவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் கேட்கிறாரான்னு சொல்றார். இப்போ யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை ஜெபிக்கும் போது, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அப்ப கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் என்ன செய்யணும்னு நினைத்தாரோ அதை கர்த்தர் முன்னமே சொல்லி இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று முன்னமே அவர் சொல்லி இருக்கிறார். அதை அவர் அப்படியே செய்வார். ஆமென். நிறைய வாக்குத்தத்த வசனங்கள், நிறைய காரியங்கள் நான் இப்படி செய்வேன் என்று சிங்க குட்டிகள் தாட்சியத்தை பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. நாம் சொல்லலாமே, ஆண்டவரே நானுமே தேடுறேன் கர்த்தாவே, இரவு பகலுமே தேடுகிறேன் ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிறபடி எனக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஆமென். கூடாரத்துல என்ன இருக்கும்? சமாதானம் தங்கி இருக்கும் என்று சொல்லீர் ஆண்டவரே. என் கூடாரத்துல சமாதானம் தங்கி இருக்கட்டும். ஆமென். பிரச்சனைகள், போராட்டங்கள், அசமாதானம் என் வீட்டுக்குள்ள வராதபடி ஆண்டவரே நீ வேலையடியும் ஆண்டவரே. யோபுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடிக்கிறதவா, அப்படியே என்னையும் என் குடும்பத்தை நீ வேலையடியும் ஆண்டவரே. என் குடும்பத்துல ஜெபம் தடைபடாதபடி காத்துக்கொள்ளும். தேவ பிரசன்னம் இல்லாம போகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த மகிமை எப்போ என் வீட்டுல தங்கி இருக்கு. ஏன் நம்ம ஜெபிக்கிறது இல்ல? ஏன் நம்ம ஜெபிக்கிறது இல்ல? கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபிப்போம். விசுவாசத்தின்படி ஜெபிக்க வேண்டும். நிறைய காரியங்கள் உண்டு. ஆனா
இன்றைக்கு இது கொஞ்சம் எனக்கு புதுசாவே இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இன்னொரு இடத்துல மோசே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது 32ஆம் அதிகாரம் 31 32 வசனம். ஆதி யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31 32. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களது தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்து அருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புத்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். என்ன சொல்றாரு? பாவம் செஞ்சுட்டாங்க ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்களை மன்னித்து அருள்வீரானா மன்னித்து அருளும், இல்லனா என் பேரை ஜீவ புத்தகத்துல என்ன செய்யறோம் கிறுக்கி போடும் ஆண்டவரே ஜெபிக்கிறார். இதுக்கு ஆண்டவர் என்ன பதில் தரார் பாருங்க. ஹalleluya. 33ஆம் அதிகாரம் 1 இருந்து சில வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். என்ன சொல்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். கர்த்தர் அதுக்காகத்தான் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அழைச்சாரு. இப்போ ஆண்டு சொல்றாரு, நீங்க மன்னிக்கிறதுன்னா மோசே சொல்ற மன்னிக்கிறதா மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு. அதுக்கு ஆண்டு சொல்றாரு, உன் பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன். கீழே வாசிக்கும் போது சொல்றாரு, யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க பேரை மட்டும் தான் நான் கிறுக்கி போடுவேன். ஹalleluya. ஏன்னா நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். என் வார்த்தை சொல்லுது. கவனிங்க, என் வார்த்தையில நான் சொல்லியிருக்கேன், நான் அவர்களை பாவத்தேன ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லிட்டான். 6 லட்சம் ஆண்களை நான் அழைத்தேன். அவர்களோட குடும்பங்கள் ஆடு மாடு எல்லாம் வந்துச்சு, உண்மைதான். ஆனா அவர்களுக்காக நான் உன் பேரை கிறுக்க மாட்டேன். யார் தப்பு செஞ்சாங்களோ, யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க பேரை தான் நான் ஜீவபுத்தகத்துல இருந்து கிறுக்கி போடுவேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. ஹalleluya. மூணாவது நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, வாசிங்க நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9 11 13 வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவனிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவனுடைய இருக்கவில்லை. ஆமென். பாருங்க, 9ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அந்த மனோவாவுடைய மனைவி இடத்துல கர்த்தர் பேசுறாரு. 11ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா? அங்க கூட மனைவி பேர் அவர் சொல்லவே இல்ல, முதலியும் சொல்லல. இந்த ஸ்திரீயின் இடத்துல பேசினவர் நீர்தானா அப்படின்னு கேக்குறாரு. 13ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாய் இருந்து. கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் அந்த தூதனோட பேசி என்ன சொல்றாரு? இந்த வசனம் 14ஆம் வசனம். ராட்சசத்திலே உண்டாயிருக்கிறது சாப்பிடாமலோ. 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாய் இருந்து. ஆமென். கீழே சொல்றாரு என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னா. இது ஏன் ஆண்டவர் அவ்வளோ ஸ்பெசிபிக்கா மனோவா மனைவி கிட்ட வந்து சொல்லணும்? ஏன் ஒரு ஆளை கொடுத்து அனுப்பக்கூடாதா? தீர்க்கதரிசி அனுப்பக்கூடாதா? அல்லது மனோவா கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் சொன்னா? தட் வாஸ் காட்ஸ் பிளான். அதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆமென். அந்த திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. சோ நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது எந்த பேஸ்மென்ட்லனா? ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். இது நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்ம ஜெபத்தை கேட்கிறார். இரண்டாவது அவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார். மூணாவது அவருடைய திட்டத்தின்படி கர்த்தர் கேட்கிறார். அதான் நான் சொன்னேன், நிறைய நேரத்துல கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கலன்னா அது ஆண்டவருடைய திட்டம் அல்ல, அது ஆண்டவருடைய திட்டம் இல்ல. அதனாலதான் கர்த்தர் நம் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்றால் அது தேவனுடைய திட்டம். இந்த மனோவடத்துல பேசணும்னா அது கர்த்தருடைய திட்டமா இருந்துச்சு. ஆனா அது தீர்மானமா இருந்தது. மரியாளின் போல இடத்துலதான் இயேசுவானவர் வந்து பிறக்கணும்னா அது தேவனுடைய திட்டமா இருந்தது. அப்படிதான் கர்த்தர் பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணி இருந்தார். அதை அப்படியே நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில
வாழ்க்கையில கூட நாம் தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஏன் இஷ்டம் இப்படி, ஏன் இப்படி, நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன் நம்ம சொல்லக்கூடாது. நம்மை எப்போ நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, எப்போ நம்ம ஆண்டுடைய கருத்துல நம்ம அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டோமோ, நாம் தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய திட்டம் ஒன்றும் இல்ல, என் சித்தம் ஒன்றும் இல்ல கர்த்தாவே, உன் சித்தம் நிறைவேறணும், உங்களுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் சொல்லி நாம் செபத்துல கூட கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னமாக யெப்தாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆசிங்க நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது யெப்தா யுத்தத்துக்கு போய் ஜெயம் பெற்று வராரு. கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரே அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தை திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாக தகன பலியாக செலுத்துவேன் என்றார். பாருங்க, இங்க கூட நம்ம நினைக்கிற யெப்தாக்கு புத்தி இல்லையா, இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், பேசுவோம். ஆனா அதுதான் ஆண்டோட திட்டமா இருக்கு. அந்த ஆண்டவர் என்ன செய்யறார்? ஜெபத்தை கேட்டு 32ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவன் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து யுத்தம் பண்ண அவருக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவரை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். 32ஆம் வசனம். ஓகே, 11 32 33 34 வாசிங்க. அவன் அவர்களை ஆறார துவக்கி மின்னிற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். வாசிங்க 34 கூட. யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது யெப்தா மிஸ்பாவில் இருந்து தன் வீட்டுக்கு வருகிற போது அவன் குமாரத்தி தம்புது வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தால் அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. இதெல்லாம் நமக்கு நல்லவே தெரிஞ்சதான ஒரு காரியம் தான். யெப்தா எப்படி ஜெபம் பண்ணாரு, அதே போல நடந்து விட்டது. இது யெப்தாவை குறைச்சலையும் பிரயோஜனம் இல்ல. வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, இது கர்த்தருடைய சித்தம், அது கர்த்தருடைய சித்தமா இருந்தபடினால் கர்த்தர் அதை அப்படி ஆகும்படி கர்த்தர் அனுமதித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னமாக 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தார். ஆமென். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு வெளிப்பாடுக்காக தாவீது ஜெபிக்கிறார். நான் போய் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில போய் நான் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீது சொன்னார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏன் இப்படி எல்லாம் தாவீது ஜெபம் பண்றாரு, போய் பெலிஸ்தர் கையில போய் மாட்டிக்கணுமா? இல்ல, அது கர்த்தருடைய திட்டம், அது கர்த்தருடைய சித்தமா இருந்தபடினா கர்த்தர் சொல்றாரு, போ, பெலிஸ்தரை நான் உன் கையில என்ன செய்வேன், ஒப்புக் கொடுப்பேன். அப்ப அது கர்த்தருடைய திட்டத்துக்கும் நம்ம விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா ஜெபிக்கும் போதே இது கர்த்தருடைய திட்டம் தானா, கர்த்தருடைய திட்டத்தின்படிதான் நான் ஜெபிக்கிறேனா அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து ஜெபிக்க வேண்டும். கடைசியாக நாம் வாசிக்கும் போதே நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா கர்த்தர் நம்ம ஜெபத்தை எப்படி கேட்பார்னா, தேவனுக்கு உகந்தமான ஒரு ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். முதலாவது என்ன வாசித்தோம்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறார், அநேக ஜெபங்களை பதிலளிக்கிறார். இன்னும் 2வது கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் பதிலளிக்கிறார். 3வது கர்த்தருடைய திட்டத்தின்படி நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு பதிலளிக்கிறார். 4வதாக நாம் பார்க்கும் போது கர்த்தருக்கு உகந்தமான ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாலமோன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 ராஜாக்கள். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரே அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். ஆமாம், தந்தீர். கீழே வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே,
தேவரே, உம்முடைய அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆமா இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை நன்மை இன்னதென்று தீமை வகையறுக்கவும் இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? ஆமென். அல்லேலூயா. ஏராளமா இருக்கிற அந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால ஆகும்? அந்த 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. கர்த்தர் அப்படியே கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய ஞானத்தை பார்க்கும்படி அநேக தேசங்களில் இருந்த ராஜஸ்திரீகள் ராஜாக்கள் வந்து காணிக்கைகளை பொன்னும் வெள்ளியுமாக கொண்டு வந்து கொடுத்து அவருடைய ஞானத்தை கேட்கும்படியாக வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப அவர் கேட்டதான ஜெபம், அவருடைய விண்ணப்பம் தேவ சமுத்திரம் உகந்ததா இருந்தது. நம்முடைய ஜெபம் உகந்ததா இருக்கும்போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். உகந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ கடைசியாக நாம் வாசிக்கும் போது நம்முடைய ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமா இருக்கணும்னா விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில உகந்த ஜெபமா இருக்கிறது மட்டுமல்ல, உகந்த அதாவது விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்க வேண்டும். மத்தேயு லூக்கா மார்க்ல எல்லாம் நிறைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதாவது எங்க வாசிக்கிறோம்? 1 யோவான்ல வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்க. நம்மை போல பாடுள்ள எலியா ஜெபம் பண்ணாரு. மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தாரு? 3 வருஷம் 6 மாசம் வானத்தை அடைத்து வைத்தார். சோ நம்முடைய ஜெபம் அந்த விசுவாசம் உள்ள ஜெபமாக காணப்பட வேண்டும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா? ஜெபத்திலே 2 பேர், அதாவது எவைகளை கேட்கிறீர்கள் அவைகளை நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக் கொள்வீர்கள். சோ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ணேன் நடக்குமா என்னன்னு தெரியாது, அது அல்ல விசுவாசம். நான் ஜெபம் பண்ண கர்த்தர் நிச்சயம் இதை செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நான் முடிச்சிட்டு வரணும். முடிச்சிட்டு வந்த பிறகு கூட என் ஜெபத்தை கேட்டீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். எலியா ஜெபிக்கிறார். எலியா என்ன ஜெபிக்கிறார்? அந்த செத்து போன பையனுக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் 20 21 வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்கிற இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முதல்ல ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே இந்த பிள்ளையை ஏன் ஆண்டவரே சாக கொடுத்தீர்? அந்த ஸ்திரீ அந்த வசனம் மீண்டும் வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்கும் நான் தங்கி இருக்க இடம் கொடுத்ததானே இந்த வீட்டிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீர் ஏன் ஆண்டவரே அனுமதித்தீர் அப்படின்னு துக்கத்தோடு ஜெபிக்குது. கடைசியில என்ன செய்யறாரு? அவர் விசுவாசத்தோடு அதாவது 17ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள் வாசிக்கும் போது அவர் அங்கே முகக்குப்புற விழுந்து தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்கு திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது. விசுவாசத்தோடு அவர் ஜெபித்தார். கர்த்தர் பிள்ளையின் ஆத்மா திரும்பவும் அவனுடைய வந்தது. அவன் பிழைத்தான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்க. விசுவாசம் உள்ள ஜெபம் செத்தவனை உயிரோடு எழுப்பு. ஹalleluya. விசுவாசம் உள்ள ஜெபம் ஆகாதவைகளை ஆக வைக்கும். ஒருவருக்கு நான் சாட்சி சொன்னேன். கர்த்தர் ஆகாது நினைக்கிறதை கர்த்தர் ஆக வைப்பார். ஹalleluya. சத்துருக்களை முறியடிப்பார். மலை போன்ற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு எதிராக நிற்கிறதான யோர்தானை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்வார். எரிகோவை விழ பண்ணுவார். அது எல்லாம் எதுனா விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கும் போது இந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது. காணல, நமக்கு முன்ன தெரியல, ஆனா நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். இது ஆகும், இது நடக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். பாருங்க, அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இன்னுமாக எலியா இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்கிறார். வானத்திலிருந்து மழை வரும்படியா ஜெபிக்கிறார். எலியா நினைக்கல வானத்திலிருந்து எப்படியா மழை வரும்? இவ்வளவு பேர் தீர்க்கதரிசிகள் நின்னுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னால நான் ஜெபம் பண்ணி மழை வராம போயிட்டா
நினைக்கல, அவர் விசுவாசித்தார். அவர் அப்படியே நம்பினார். என் ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் கொஞ்சம் சொல்றது போல எலியாவுக்கு நல்லா தெரியும். நான் செபிக்கிறது யார் தெரியுமா? வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தர், சிருஷ்டிகராகிய கர்த்தர். அவரிடத்துல நான் செபிக்கும் போது நிச்சயமாக மழை வரும்னு சொல்லி நம்பி அவர் மழை இல்ல கிளி வரும்னு சொல்லி நினைத்து அவர் செபிக்கிறார். வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 37 வசனம். அதிகாலை செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். ஆமென். இதான் சின்ன ஜெபம். விசுவாசத்தோட ஜெபம் பண்றார். இன்றைக்கு நீர் விளங்க பண்ண ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன், நீர் தேவனாகிய கர்த்தர் என்று ஜனங்கள் அறியும்படியாய் இன்றைக்கு விளங்க பண்ணோம். கர்த்தர் அப்படியே செய்தார். தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருக்கிற தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமென். வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது மட்டுமல்ல, அது என்ன நடந்தது? சகல பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் தண்ணீரையும் கற்களையும் கூட பட்சித்து போட்டது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கினால் அது சும்மா போகவே போகாது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. விசுவாசத்தோட வானத்திலிருந்து அக்கினிக்காக ஜெபிப்போம். இன்னைக்கு ஒருவேளை பிரத்யட்சமா இப்படி அக்கினி இறங்காம இருக்கலாம். ஆவியானவர் அக்கினியை போது நம் நடுவுல உலாவும் பொழுது பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹalleluya. ஆவியானவர் அக்கினி போல இறங்கும் பொழுது விறகுகளை கூட அது பட்சித்து போட்டுவிடும், கற்களை கூட பட்சித்து போட்டுவிடும், மண்ணையும் பட்சித்து போட்டுவிடும், வாய்க்காலில் இருக்கிற தண்ணீரையும் நக்கி போட்டுவிடும். ஆவியானவர் வல்லவர் நம் நடுவுல இறங்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆகாதவைகள் ஆக வைக்கிற கர்த்தர். ஆமென். ஹalleluya. 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 ஏன் நமக்குள்ள அவிசுவாசம்? இது ஆகாது, இது முடியாது, இது நடக்காது, நாமே அதாவது சொல்லிக் கொள்கிறோம். இல்லவே இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நாம் இந்த கர்த்தருடைய மகிமையை பார்க்காம இருப்பது காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள விசுவாசம் இல்ல. இருந்தது ஒரு காலத்துல, ஆனா இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எல்லாம் மங்கி போய் விட்டது. நம்முடைய விசுவாசம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. நம்ம என்ன சொல்றோம்? அந்த நாட்கள் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லுகிறோம், ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கா? தேவ சித்தத்தின்படி தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா தான் இருக்கிறோமா? அல்லது நம்முடைய விசுவாசம் அனல் இல்லாம குளிர் இல்லாம போய் விட்டதா இருக்கா? கர்த்தரை பிள்ளைகளே, நம்மை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் பிள்ளைகள் அனலோடு இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருக்காங்க, என் பிள்ளைகள் வார்த்தையை கொண்டு ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளைகளோட ஜெபத்தை நான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறானா? அல்லது பாவத்தோடு இன்னும் ஜெபம் பண்ணி நினைக்கிறோமா? தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை வைத்து நாம் இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள ஜெபமாக நம்முடைய காணப்பட வேண்டும். ஹalleluya. அதாவது ஸ்தோத்திரம். கர்த்தர் கேட்டார். 38ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அதுதான் நம்ம வாசித்தோம். ஜனங்கள் எல்லாரும் இதை கர்த்தர் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பாத்தீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட்டார்கள். நம்முடைய குடும்பம் சொல்லணும், எங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நாங்க ஜெபம் பண்ண விசுவாசத்தோடு ஜெபித்தோம், கர்த்தர் கேட்டார். பலவீனமா, வியாதியா, பிரச்சனையா, போராட்டமா, நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தருடைய திட்டத்தின்படி ஜெபிப்போம். இதுதான் கர்த்தாவே, இது உமக்கு சித்தமானால் நடக்கட்டும் ஆண்டவரே. சில நேரத்துல நான் எல்லாம் பழைய விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில கர்த்தர்கிட்ட சண்டை பட்டு இருப்பாங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு கொடுக்கல? நான் என்ன கம்மியாயிட்டேன்? ஏன் எனக்கு இப்படி செய்யல? ஏன் எனக்கு அப்படி செய்யல? ஏன் என் ஜெபத்தை கேட்கல? நான் இவ்வளவு வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பல, உங்களை இப்ப இல்ல, இறந்து போயிட்டாங்க. அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க. நம்முடைய வார்த்தைக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு எந்த விதமான வேல்யூமே கிடையாது. அதுக்கு அது அதாவது என்னது
அழுக்கான கந்தையாய் காணப்படுகிறது நம்முடைய கிரியைகள், நம்முடைய பேச்செல்லாம். ஆனா ஆண்டோட வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் இப்படி சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே, நானே உன் பரிகவியாக கர்த்தர் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே கையில அடங்கிற ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்க கரத்துல நான் அடங்கி இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் கர்த்தாவே, என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று சொன்னோம். என் பெருமையை எப்ப பாரு இப்படி வந்து தாக்குதே கர்த்தாவே, என்னை நீர் விடுதலாக்கும் ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அந்த ஜெபம் நம்ம எல்லாம் ஜெபிக்கிறவங்க தான். ஆனா நம்முடைய ஜெபம் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கட்டும். ஜெபம் என்றால் என்ன? உள்ளத்தை ஊற்றி விடுகிறது. நம்ம உள்ளத்துல எதுவுமே வைக்காம ஊற்றி விடுகிறது. ஹalleluya. அண்ணாலமா போயிட்டு ஆலயத்துல போய் சத்தம் போட்டு கதறல. ஏன்னா அண்ணாளுக்கு இருந்த பிரச்சனை இவ்வளவு அவ்வளவு கிடையாது. ஆமென் ஆமென். 2 வைஃப் இல்லீங்களா? அப்ப இன்னொரு வைஃப்க்கு குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை இல்லன்னா எவ்வளவு உபத்திரம் என்பதை உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். நம்மோட உள்ளத்துல அவ்வளவு கஷ்டம், மனக்லேசம், துக்கம், வேதனை, அழுகை, கண்ணீர் எல்லாம் இருக்கு. இந்த அம்மாக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே என்ன ஆண்டோட பாதத்துல போய் நான் ஊற்றி விடுகிறேன். அதோமா கணவர் சொல்றேன், எல்கானா சொல்றேன், நான் இருக்கல, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? இல்ல, எனக்கு இருக்கிற குறைய ஆண்டவர் மாற்ற வல்லவர். அண்ணாளுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்துக்கு அச்சம் பண்றாங்க. அதாவது ஜெபிக்கும் போது நம்ம குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அண்ணாவுடைய ஜெபத்தை பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். பாருங்க, உமது அடியாளுக்கு என்ன கொடுத்தீர்? ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு பாருங்க, நம்ம நினைக்கிறோம் பிள்ளை கர்த்தர் சித்தமானதை கர்த்தர் கொடுக்கணும், கரெக்ட் தான். ஆனா நம்ம குறிப்பா ஜெபிக்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த பிள்ளை பிறந்த உடனே ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்கணும். பெண் பிள்ளை கொடுத்தா ஆண்டவர் அது அவ்வளவு பிரயோஜனப்படாது. ஆண் பிள்ளை தான் இந்த அம்மாவுடைய பிளான். இந்த அம்மாவுடைய நோக்கம் என்ன? நான் ஆண் பிள்ளை கொண்டு போய் தேவாலயத்துல விட்டு இந்த ஆண் பிள்ளை கர்த்தருடைய சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பிளானோட கூட இந்த அம்மா ஜெபிக்கிறாங்க. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். சகல நாளும் நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. அதை நாம் 11ஆம் வசனம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த பிள்ளைக்காக இப்ப எலியா சொல்றாங்க, நான் அன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணனே, நான் கேட்ட ஒரு ஆண் பிள்ளை குடும்பம் நான் கேட்டேன். கர்த்தர் அப்படியே இந்த பிள்ளைக்காக இப்ப கூட ஆலயத்துல விடுறதுக்காக வராங்க. பால் மறந்து அவளுக்கு சட்டெல்லாம் தைச்சு ஆலயத்துல கொண்டாந்து விடுறதுக்காக வராங்க. அப்ப சொல்றாங்க ஏலிகிட்ட, இந்த பிள்ளைக்காக தான் நான் ஜெபம் பண்ண அன்னைக்கு. நீ குடிச்சு வெறிச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்துல இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளை இட்டார். ஹalleluya. சோ நம்ம ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு திருமண குணம் இல்ல, எனக்கு இப்படிதான் வேணும் ஆண்டவரே, இந்த நாமத்துக்கு மகிமை. அதுக்காக வேற எல்லாம் கேட்காதீங்க, பணக்கார வேணும்னு கேட்காதீங்க. கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவே மாட்டாங்க. இந்த ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் கேட்டோம்னே ஊழியத்தை செய்யணும், ராஜ்யத்தை கட்டணும் ஆண்டவரே, அதுக்காக கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் கேட்க பலனை தருவார். ஹalleluya. சோ நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பொருள், நம்முடைய காரியங்கள், எனக்கு வாகனம் வேணும்னா நான் உல்லாசமா சுத்துறதுக்கு இல்ல கர்த்தாவே, இந்த ஊழியத்துக்காக பயன்படுத்துறேன். கீபோர்டு வேணுமா, அதை நான் சினிமா பாட்டு பாடுறதுக்கு அல்ல, அதை நான் இந்த ஊழியத்துக்காக கர்த்தருடைய பாடல் பாடி மகிமைப்படுத்த முடியாது. எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க. குறிப்பாய் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், கர்த்தர் கொடுத்துருவார், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா எதை கேட்கிறீர்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக் கொள்வீர்கள். கேட்கும் போது என்னத்தை கேட்கிறோன்னு நல்ல கவனத்துல வைத்து நாம் கேட்க வேண்டும். ஹalleluya. சோ குறிப்பாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை தேவ சமுத்திர ஊற்றி விட வேண்டும். தேவ வசனத்தின் வாக்குத்தத்தின்படி ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கணும். கர்த்தருடைய திட்டத்தின்படி ஜெபிக்கணும். அடுத்தது கர்த்தருடைய பிரியமான ஒரு ஜெபமாய்
தேவ சமூகத்துல உடனே ஜெபமா இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நிச்சயமா அந்த காலவளையில ஒரு சின்ன சின்ன காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபம் இன்னும் கொஞ்சம் கூட மெழுகேற்றும்படியா, நம்முடைய ஜெபத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வரும்படியா, நம்முடைய ஜெபம் தேவ சுத்தத்தின்படி இருக்கும்படியாக கர்த்தருடைய கரத்திலே நாம் விட்டுக் கொடுக்கலாம். ஜெபிக்கும் போது எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஜெபம் என்றால் என்ன? உள்ளத்தை ஊற்றி விடுகிறது. எதையும் மறைக்காம, எதையும் ஆண்டுகிட்ட மறைக்காம உள்ளத்தை அப்படியே ஊற்றி விடணும். டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது, லாயர் கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் இவங்க 2 பேர்கிட்ட எல்லாம் மறைச்சிருவாங்க. ஏன்னா ஆண்டுகிட்ட எதுவும் மறைக்க முடியாது. கட்ட உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அண்ணா சொல்றாங்க, நான் சொல்லலனாலும் அண்ணா தேவனின் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆனபடினால எல்லாவற்றையும் அப்படியே உள்ளத்தை முழுவதுமா ஊற்றி விட்டாங்க. அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வசனங்கள் வாக்குத்தத்தங்களை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி சொல்லி நீரே ஆண்டவரே, இப்படி இந்த வருஷத்துல எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, நீர் அதன்படி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய திட்டத்தின்படி ஜெபிக்கலாம். நம்ம திட்டம் ஒண்ணு வேணாம், ஆண்டவருடைய திட்டத்தின்படி. வாழ்க்கையில ஏதாவது துக்கம் பிரச்சனைகள் வந்தா சொல்லுங்க, விசுவாசிங்க, இது கர்த்தருடைய திட்டம், இதுதான் என் வாழ்க்கையில நடக்கணும்னு கர்த்தர் வச்சிருந்தாரு. நான் எப்பவுமே அப்படித்தான் நினைப்பேன், இதுதான் நல்லா இருந்துச்சு, இல்ல இது ஆண்டவருடைய திட்டம், எல்லாம் நடந்துச்சு, சரி இதுக்காகவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி நான் விட்டு விடுவேன். அப்படித்தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய திட்டத்தின்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அவர் பொய் உரையாத தேவன். அவர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ? இல்லவே இல்லை. அவர் சொன்னா நிச்சயமாய் அவர் செய்வார். ஹalleluya. யோபுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், அவர் அப்படியே செய்தார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் 12ஆம் அதிகாரத்துல, அவர் அப்படியே செய்தார். இன்றைக்கும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய விசுவாசத்தோடு அவருடைய திட்டத்தின்படி வாக்குத்தத்தங்களை பிடித்து கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை வேதாகமத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதோ சுவாமி, உன் மன உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்னு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, இதோ சுவாமி, நான் என்னட்டு உள்ளது உங்க கொடுக்கிற ஆண்டவரே, கொடுத்து பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல நாமத்தினால எங்க 1-2 பேர் கூடுகிறீர்களோ அவர் நடுவில நான் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. இதோ சுவாமி, நான் ஒன்றியா தான் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன் கர்த்தாவே, என் நடுவில நீர் இருக்கிறேன்னு சொன்னீரே ஆண்டவரே. இந்த பிரசனத்தை உணர்வுபடி எனக்கு உதவி செய்யும். இந்த பிரசனத்துல காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். இந்த பிரசனத்துல தரித்திருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வாங்க சுவாமி, நானும் நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கல. ஏன்னா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கிறோமே. ஆமா ஆண்டவர், அதன்படியே நீங்க வாங்க கர்த்தாவே சொல்லலாமே. நம்ம இதெல்லாம் சொல்றதே இல்ல, ஜெபிக்கிறதே இல்ல. ஆண்டவர் கூப்பிடுவான், வாங்க சுவாமி, வந்து என்னோட கூட ஜெபிக்க ஆண்டவரே, எனக்கு நீ உணர்த்துங்க ஆண்டவரே, நான் என்ன ஜெபிக்கணும் என்பதை எனக்கு கற்று தாருங்க ஆண்டவரே சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கலாமா? எனக்கு எல்லாம் தெரியும்னு பட ஆண்டவர்கிட்ட பேச வேண்டாம். நீர் எனக்கு சொல்லித்தாரும், நீர் எனக்கு சொல்லித்தாரும், எப்படி நான் ஜெபிக்கிறேன் என்பதை சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? அப்பதான் ஜெபம் வல்லமுள்ள ஜெபமா இருக்கும். வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வருகிற ஜெபமா இருக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. குறிப்பாய் ஜெபிக்கிற பிள்ளைகளா கற்றுக்கொள்ளும். குறிப்பிட்ட காலத்துக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளா கற்றுக்கொள்வோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி அப்பா. அருமை ரட்சகா, அந்த நல்ல காலவேளைக்கு நன்றி ஆண்டவரே. சமுத்திரங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆனா நீங்க கொஞ்சம் கூட நாங்கள் எப்படி எல்லாம் ஜெபிக்கணும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கா நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஜெபிக்க, வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்க ஆண்டவரே. அதற்கு எத்தனையோ பக்தர்கள் எங்களுக்கு முன்மாதிரிகளா இருக்காங்க ஆண்டவரே. அப்பா, நிறைய புத்தகத்துல பார்க்கும்போது
பார்க்கும்போது ஜெபமே இல்ல கர்த்தாவே. ரூத்துடைய புத்தகத்துல ஜெபம் இல்ல சுவாமி. அதே போல நிறைய புத்தகத்துல ஜெபம் இல்ல. ஆனா ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. அப்போஸ்தலர்ல கூட ஜெபித்தாங்க, கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தீங்க ஆண்டவரே. அதே போல நாங்களும் ஜெபிக்க வானத்துல அந்த அக்னி கொண்டு வருகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. வசனங்களை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஜெபத்துல தரித்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஜெப ஜீவியத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தோம். எங்களை தாழ்த்துடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை